you with it, drop it. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் இதெல்லாம் யோசிக்க தோணும் தெரியல. ஆனால் இப்பெல்லாம் தனியாக ரூம் போட்டு யோசிப்பேங்களா இல்லை கனவுல வருமானு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் வித்தியாசமான யோசிக்க இவங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது. மேலே 3 கீழே 3, இதுக்கு என்ன 100 வண்டியாக வச்சுக்கலாம்யா. மேலே இருக்க லைட்டாக ஆட்டினா போதும், மொத்தமாக அப்படியே செறஞ்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதான். எதுக்கு இந்த பொழப்படி? ஏதாவது உருப்படியாக கண்டுபிடிக்கணும்டா, இந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்க கூடாது. அவங்களோட அவங்க அட்வான்ஸ் லெவல்லையா. அவங்களாச்சும் எதுவும் வெல்டு வச்சு பண்ணாங்க. இந்த ஸ்டூலை சென்டராக போட்டு அதில் ஒருத்தன் உட்காந்து மற்றலாம். அவன் இதில் ஓட்டுறான் பார்த்தியா டிரைவிங், அவன் தான் வேறு லெவல். அவன் எப்படியோ இந்த இத்தனை இதை வச்சு ட்ரைவ் பண்ணிட்டாட்டியா இல்லையா. லைட்டாக ஒருத்தன் ஆடினாலும் போதும், நாளைக்கு அப்புறம் 108 தான் வர வேண்டாம் எல்லாத்துக்கும். இதெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணும், இப்படி போவோம் இப்படி போகணும் எப்படின்னு தோணும் தெரியும். இது ஜேசிபியா வேறு என்னம்பாடே, ஒரு அளவு தான்டா இதெல்லாம். என்னடா கொடுமை இது. ஒரு வண்டியில் சும்மா போகலான்டா, டோ பண்ணுறத கொஞ்சம் ஒரு 2 பேர் போகலான்டா, அதுக்கு நீ இத்தனை பேரடா ஏறி போவீங்க. டேய் மனசாட்சி ஏண்டாமாடா. பின்னாடி பக்கெட் சும்மா தானே இருக்கு, அதுலேயும் ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போக வேண்டியதான்டா. இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி எங்கள் டவுன் பஸ்ஸே தோற்றுற போலடே. ஆனால் எங்கள் டவுன் பஸ்ஸில் அத்தனை பேர் தொங்கி ஓட்ட முடியும் ஓட்டுறாங்கண்ணா. இது எப்படா நீங்கள் இப்படிலாம் யோசிச்சிங்க? இதெல்லாம் போகலான்னு நான் மேலேயும் சைட்லேயும் தொங்கிட்டு போயிடே. கொஞ்சம் ஸ்லிப்பான என்னடா ஆகும். இதெல்லாம் தில்லு வேணுமே. ஆனால் உங்களுக்கு மட்டும் உங்களை மாதிரி பைத்தியக்காரங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் எப்படி தான் அந்த ட்ரெயினுக்கு முன்னாடியே நிற்கிறீங்க, மொத்த ட்ரெயினுக்கு கவர் பண்ணிட்டீங்க. டேய் நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க? இந்த மாதிரியெல்லாம் எப்படா பண்ணுறீங்க? லைட்டாக பிரேக் அடிச்சான்னு வச்சுக்க பஸ்ஸுக்காரன், அவ்வளோதான் மூஞ்சி சியாச்சு, நாளைக்குலாம் கோமாக தான் கிடப்பீங்க அதெல்லாம். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் டோப் பண்ணுறவங்களெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாடே. அதில் வேற வீலிங் வேறு. டேய் மனசாட்சி இருக்குண்டா, லைட்டாக பிரேக் அடித்தா போதும் அப்படியே இது பாடையை கட்டிடுவாங்க உனக்கெல்லாம். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன்டா நீ இப்படி பண்ணுறேன் சத்தியமாக தெரியலாம். நான் இதெல்லாம் பண்ணால் எப்படிடாடி? மனசாட்சி வேண்டாமா? கொடுமையா. ஒரு டாட்டாஸில் கட்டி போக முடியாத, ஒரு காரில் கட்டிட்டு போக நீ வேற லெவல் ஆகலாம். இங்கே இருக்க வேண்டிய அளவே இல்லையா? எங்கேயாச்சும் ஓடி போங்க. வித்தியாசமான மனுஷங்களும் இருக்க இடத்துல ஒரு டாட்டாஸை விட இவளை கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்யா. ஆனால் இந்த காரில் கொண்டு போகிறல நீ வேற லெவல் தலை, நான் வேற லெவல். ஆனால் இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு எங்கேன்னு தோணுன்னு தெரியாது. இதெல்லாம் ராணியில் ஏற்ற வேண்டிய சரக்குறா. இப்படி போகும்போது இந்த காரில் ஏற்றி வச்சுருங்க. மனசா சொல்லியாடா அவங்களுக்குலாம். அதெல்லாம் தாங்கடா, மொத்தமாக அந்த காரே கீழே இறங்கிடுச்சியா.